ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆரம்பம் சேனலின் கிராஃப்ட் டியூட்டோரியல்ஸ். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம சேனல் பேஜ் போங்க. சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலுடைய 101வது வீடியோ. இன்னைக்கு நம்ம தாம்பூல கூடைக்கு எப்படி விளிம்பு டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த தாம்பூல கூட ஒரு ஸ்கொயர் பாக்ஸ், கிஃப்ட் பாக்ஸ், மல்டிபர்பஸ் கிஃப்ட் பாக்ஸ். எந்த விதமான பண்டிகையாக இருந்தாலும் தாம்பூலம் கொடுக்க இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்கொயர் பாக்ஸ்க்கு நம்ம விளிம்பு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்கொயர் பாக்ஸை பின்னி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்கொயர் பாக்ஸோட விளிம்பு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த விளிம்பை இன்னும் கொஞ்சம் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டிசைன் பண்ணுறதுக்கு 3 வெள்ளை வயர் எடுத்துக்கணும். ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் 6 அடி 6.5 ஃபீட் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கோர்த்துருக்க மாதிரி ஒரு நாட்டில் ஒரு பக்கம் வெளியே கொடுத்து ஒரு பக்கம் வெளியே எடுத்துருங்க. வயர் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3 வயர் இப்போ 6 வயராக இருக்கும். 6 வயரும் சமமான உயரத்தில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பின்ன ஆரம்பிப்போம். இப்போ இடது பக்கத்தில் இருக்க வயரை இப்படி வைக்கணும். இது மேலே வலது பக்கத்தில் இருக்க வயரை இப்படி வச்சிருங்க. இந்த மாதிரி இன்டூ ஷேப்பில் இருக்கும். இப்போ இடது பக்கத்தில் இருக்க வயரை இந்த வயருக்கு மேலே வைக்கிறோம், முதல் வயருக்கு மேலே. இப்போ வலது பக்கத்தில் இருக்க வயரை முதல் வயருக்கு மேலே, 2வது வயருக்கு கீழே. இப்போ இடது பக்கத்தில் இருக்க வயரை முதல் வயருக்கு கீழே, 2வது வயருக்கு மேலே வைக்கிறோம். வலது பக்கத்தில் இருக்க வயரை முதல் வயருக்கு மேலே, 2வது வயருக்கு கீழே, திரும்ப முதல் வயருக்கு மேலே இப்படி வைக்கணும். இந்த மாதிரி வந்துருச்சா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த மாதிரி வந்துடணும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா எந்த வயர் லாஸ்ட் வயர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இடது பக்கத்தில் இந்த வயர் தான் கடைசி வயர். இப்போ இந்த வயரை வச்சு தான் நம்ம பின்ன போகிறோம். இந்த வயரை எடுத்து இப்போ நான் கொடுக்குற மாதிரி இந்த நாட்குள்ளே இப்படி கொடுக்கணும். இந்த பக்கம் வழியா இப்படி எடுத்துருங்க. இப்போ இந்த வயருக்கு கீழே, இந்த வயருக்கு மேலே, திரும்ப இந்த வயருக்கு கீழே. இப்போ அடுத்து இந்த வயர் கடைசி வயர். இந்த வயரை இப்படி கொடுக்கணும். இந்த பக்கம் வழியா இப்படி எடுத்துருங்க. இப்போ இந்த வயருக்கு கீழே, இந்த வயருக்கு மேலே, இந்த வயருக்கு கீழே. இதே மாதிரியே நம்ம பின்னிக்கிட்டே வரப்போகிறோம். இப்போ இடது பக்கம் இந்த வயர் கடைசி, வலது பக்கத்தில் இந்த வயர் கடைசி. இப்போ கடைசி வயரை வச்சு தான் நம்ம பின்ன போகிறோம். இந்த வயருக்கு மேலே, இந்த வயருக்கு கீழே. இப்போ இந்த வயர் கடைசி.
இந்த வயருக்கு மேலே, இந்த வயருக்கு கீழே. இந்த மாதிரி நீங்கள் பின்னிக்கிட்டே வரும்போது நீங்கள் பிடிச்சிருக்கதை நீங்கள் விட்டுறக்கூடாது. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல விட்டுருக்கீங்க, எந்த இடத்துல இருந்து அடுத்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால நீங்கள் பின்ன ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தொடர்ந்து பின்னுங்க. இடையில நிப்பாட்டிடாதீங்க. இடையில நீங்கள் நிப்பாட்டினா உங்களுக்கு புரியாது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பின்னுறது பிங்க் வயரில் கூட பின்னலாம். நான் வெள்ளை வயரில் பின்னி காமிக்கிறேன். எந்த வயர் ஃபஸ்ட்டு, எந்த வயர் செகண்ட், எந்த வயர் தேர்டுங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே பின்னுங்க. இந்த மாதிரி நம்ம பின்னிக்கிட்டே வரும்போது நம்ம தாம்பூலம் கிஃப்ட் பாக்ஸோட விளிம்பு ரொம்ப அருமையாக, ரொம்ப சூப்பராக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ நான் கொஞ்சம் தூரம் பின்னிட்டேன். இப்போ பாதி பின்னிருக்கேன். பாதி விளிம்பு பின்னினதுக்கப்புறம் பார்க்க இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக பின்னிட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. நம்ம எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல கொண்டு வந்து முடிச்சாச்சு. இப்போ இந்த வயரை இப்படி கொடுக்கணும். இப்படி கொடுத்து எடுத்துருங்க. இப்போ இந்த 6 வயரையும் இப்போ நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் நேராக கோர்த்து விட்டுருங்க. நான் இப்போ கோர்த்து விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு லைன்லையும் நேராக கோர்த்து விடணும். ஏன்னா நம்ம ரன்னிங் வயரில் தான் பின்னிருக்கோம். அதனால நேருக்கு நேராக நம்ம ஈஸியாக கோர்த்து விட்டுடலாம். இதே மாதிரி கோர்த்து விட்டுருங்க. நான் காமிக்கிற மாதிரி எப்படி கோர்த்துருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதுதான் நம்ம gift பாக்ஸோட விளிம்பு. சூப்பரா நம்ம டிசைன் பண்ணிட்டோம். நம்ம பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா gift பாக்ஸோட விளிம்பு பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நேரா நீங்க கோர்த்துக்கிட்டே போனீங்கன்னா உங்களால இந்த gift பாக்ஸை பின்னி முடிச்சிட முடியும். இந்த gift பாக்ஸ் தாம்பூலத்துக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.